டு வெட்டி பாஸ். ஹாய் பிரியா. ஹாய். வணக்கம். சூப்பரா மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரி, நிறைய கண்டென்ட்டோட பிக் பாஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் அந்த அளவுக்கு இல்ல. வழக்கம் போல ஒரு மாதிரியான போரிங்கான ஒரு எபிசோடா இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்லே வந்து நம்ம கம்ருதீனும் துஷாரும் வந்து காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டாங்க. அதோட ஆரம்பிச்சது. அது மட்டும்தான் காம்ப்ரமைசிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபைட்டா தான் போச்சு. ஸோ சொல்லுங்க. அது ஆமா, இப்போ இன்னைக்கு வந்து அந்த கம்ருதீனோட வே ஆஃப் பிஹேவியர் வந்து இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக, அதிசயமாக ஒரு மாதிரி எனக்கே அப்படியே ஷாக்கான. ஆனா அப்படியே அந்த சந்திரமுகி படத்துல வடிவேலு அந்த பேய் பங்களாக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்படி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரிதான் நான் உட்காந்துருந்தேன் இன்னைக்கு இந்த எபிசோட பார்த்துட்டு ஒரு செகண்ட்ல. ஹே, இது எனக்கு புரியலையே. ஏன்னா வந்து ஒரு நல்ல சேஞ்ச் ஓவர் ஆக்சுவலா. நான் வந்து கண்டிப்பா இவர் அப்படியே கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைச்சேன். பட் இது என்னமோ திடீர்னு தூக்கத்துக்கு அப்புறமா ஏஞ்சி வந்துட்டு காலையிலேயே வந்து அந்த பையன்கிட்ட சாரி கேட்டதை நம்ம சூப்பரா பாராட்டணும். அது ஒருவேளை வந்து அவரு அதை ரியலைஸ் பண்ணி அதை இனிமேலையும் அவர் கடைப்பிடிப்பார் அப்படின்னு இருந்தா ஒரு சூப்பர்பான ஒரு வெல்கம் சைன். கம்ருதன் வந்து நம்ம பாராட்டலாம். ஏன்னா வந்து சில கம்ருதனோட ஃபேன்ஸ்லாம் நம்மளுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் பார்த்தேன், இன்ஸ்டாலாம் வந்துட்டு கேக்குறாங்க, ஏய் உனக்கு என்ன தெரியும் தலையை பத்தி அப்படின்னு. இன்னைக்கு வந்து உண்மையாவே அந்த ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அவருடைய ஸ்டார்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. அது ஒரு விஷயம். அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் வந்து துஷாரும் அதை வந்துட்டு ஓகேவா வெல்கமிங்கா ரொம்ப மனசு இல்லைனாலும் கூட சரி ஓகே நீ எப்படி நாளைக்கு திரும்ப வந்து குத்த போற, சரி வா அப்படின்னு எதுக்கும் கையை கொடுத்துட்டு அவரும் கிளம்பிட்டார். இப்போ இன்னைக்கு மெயின் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு விஜய் பார்வதினால அவங்க சொல்லக்கூடாதானா, அதுக்காகவே இன்னைக்கு எபிசோட்ல இருந்து ஆரம்பிச்சு நான் பொதுவாகவே அவங்கள பார்வதினு தான் சொல்லுவேன், எப்பயாவது சொல்லுவேன் இந்த அவங்க கேட்கற அந்த பேர்ல. இனிமேல் இதுக்காகவே சொல்லலான் இருக்கேன். உங்க பேரு பார்வதி, உங்களை வந்துட்டு பார்வதி அப்படின்னா பாரு, இது எனக்கு புரியலையே. உங்க பேரு அதை இப்படிதான் கூப்பிடணும்னு நீ முடிவு பண்ணிட்டு நான் இதுதான் நான் உங்ககிட்ட வந்து முதல் எபிசோட்ல சொன்னேன். இவங்க வந்து தன்னுடைய பேரை இவங்களாவே இப்படி ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க சில வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இன்டர்வியூல ஒரு கெஸ்ட் கிட்ட இந்த மாதிரி அவங்க கேட்டாங்க. அந்த கெஸ்ட் அது யாரு அப்படின்னா நான் தான் சார் அது அப்படின்னு இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இப்படி ஒரு இது ட்ரை பண்றாங்க. அது அவங்களே இப்போ ஒத்துக்கிறாங்க. அது வந்து நான் சொன்ன விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பார்வதி அவங்க வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு சொன்ன வேலையை செய்யாம வழக்கம் போல வந்து ஒரு அது வந்து யூசுவல் ஆயிருச்சு. இப்போ அதை பத்தி நம்ம வந்து ரிவ்யூல கூட பேசணும்னு அவசியமே இல்லை. ஆனா வந்து அந்த கண்டஸ்டன்ஸும் அதை வந்துட்டு பொறுத்துக்க கூடாதுன்றதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு, அவர் வந்து கேப்டனுங்கிற முறையில கேள்வி கேட்கிறாரு. இன்னொருத்தங்க வந்துட்டு அஃபெக்டட் பார்ட்டிங்கிறனால என்னங்க ஒரு துணியை போய் அப்படி தரையில வச்சுட்டு வந்தீங்கன்னா அப்ப இவங்க எல்லாம் பேசுறாங்க, அடுத்தவங்களோட பிராட்டப் பத்தி பேசவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குது? அப்போ அடுத்தவங்களை வந்துட்டு பிராட்டப் சரியில்லைன்னு உங்க கமருதீன் உங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, நீங்க அப்ப அதை பார்த்துட்டு சைலண்டா இருந்தீங்களே, அப்ப நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த இடத்துல? என்னங்க பழக்கம் இது? ஒருத்தவங்களோட துணியை போய் அப்படி தரையில யாராவது போட்டுருவாங்க, அதுவும் வந்து அது கார்பெட் மாதிரி இருக்கு, அவ்வளவு வந்து அந்த டஸ்ட் எல்லாம் அதுல இருக்குது, அதுல போய் ஒருத்தவங்க துணியை வைப்பாங்களா? அதுக்கு நீங்க வேற அவ்வளவு நேரம் வீம்பு பிடிச்சு அவ்வளவு நேரம் அதுக்கு வந்து மெனக்கெட்டு அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டை போட்டு இல்ல நான் பண்ணது கரெக்ட், நீங்க சொல்லும் போது சொல்லி கொடுத்துருக்கணும் கரெக்டா, கையில கொடுக்கணுமா காலில் கொடுக்கணுமா தலையில வச்சு, புரியல எனக்கு. ஒரு துணியை வந்து கொடுங்கன்றாங்க, ஒருத்தவங்க நிக்கிறாங்க, உங்க திமிருக்குன்னு வேணும்னே அதை கையில கொடுக்காம வேணும்னே அவங்க கையை நீட்டும் போது கீழே வச்சுட்டு அதை நியாயப்படுத்த ட்ரை பண்றாங்க. இவங்கலாம் என்னங்க சொல்றது? இவங்கள மாதிரி கண்டஸ்டன்ஸுங்களுக்குலாம் வெளியே ஃபயர் விடுறதுக்கு வேற ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. என்ன நினைச்சாதான் எனக்குலாம் வந்துட்டு என்னத்த பண்றதுன்னு தெரியல. அப்ப அவங்க ஆமா, ஒண்ணு வியானா உள்ள சொல்லிட்டு இருந்தாங்க, ஒண்ணு உனக்கு அந்த வேலை பண்ண பிடிக்கலன்னா ஸ்டார்டிங்கே வந்து வேணாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். கனி கூட அது சொல்லியிருப்பாங்க, நீ முன்னாடியே வந்து நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் அதுக்கேத்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்திருப்பேன். நீ பாதி வேலை முடிச்சிட்டு வந்து கை இன்ஃபேக்ட் அவங்க கை நீட்டுறாங்க, அப்படியே கீழே அப்படியே வச்சுட்டு போறதெல்லாம் வந்து திமிருதான் அது. அப்பா, அதெல்லாம் வந்து பயங்கரமான ஆட்டிடியூட். டோர் டெலிவரின்னு சொன்னாங்க, அதனால டோர் பக்கத்துல வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு. ஓஹோ, அப்படி புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பு. சரி சரி சரி, ரைட் ரைட், பரவாயில்லைங்க. அவங்க வந்து புத்திசாலியாவே இருந்துட்டு போட்டோம், கூட இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளாவே இருந்துட்டு போட்டோம். அப்படியே பார்வதி தன்னை நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அது யாரை பாதிக்கும்ன்றதும் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இன்னைக்கு முக்கியமான இன்னும் 2 விஷயம் இருக்குது. அதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணாரு கேப்டன் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, கேப்டன்சி வந்து இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிகினிங்கா இருந்துச்சு. அவர் வந்து உள்ள வந்த உடனே திடீர்னு வந்து ஏதோ வந்து சோல்ஜர்ஸ் எல்லாரும் அட் ஈஸ்
ஸ்டாண்டர்ட் டீஸ்ன்றாரு, அட்டென்ஷனுங்கிறாரு, உட்காருங்கன்றாரு. நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். சூப்பர் ஸ்டார்ட் அது. ஆக்சுவலா இந்த வீட்ல வந்து அந்த ஒழுங்கினன்றது இருக்கு. உள்ள இருக்கிற எல்லா கேரக்டருங்களும் வந்து எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். முக்கியமா பார்வதி மாதிரியோ, இல்ல கமருதீன் மாதிரியோ, இல்ல வினோத் மாதிரி சில நபர்கள். அது வினோத்லாம் வந்து சும்மா அப்போ ஒரு 2 நாள் ஒட்டிக்கிட்டாரு. இப்ப அவர் ரியலைஸ் பண்ணிருப்பாரு. அதனால லைட்டா ஒதுங்கியே இருக்காரு. அந்த பக்கமே அவர் போறது கிடையாது. இன்னைக்கு கூட பார்வதி பண்ண தப்ப வினோத் வந்து சுட்டி காட்டினாரு. ஏமா அப்போ ஃபுட் டெலிவரி வந்து குடுக்குறாங்க. அப்படியே அம்மா கீழ வச்சுட்டு போவாங்க. உங்க கையில தானே வந்து குடுப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வினோத் பேசினார். சோ அவர் சரியான பாயிண்ட் அது. ஆமா ரியலைஸ் பண்ணிட்டாரு அவரு. ஓகே நம்ம இவ கூட இருந்தோம்னா உருப்பட மாட்டோம் அப்படின்னு. அதுவும் இன்னைக்கு வேற வந்து ஓட்டு வேற வந்து விழுந்திருக்குது அவருக்கு 5 ஓட்டு. அத பத்தி பேசுவோம் நம்ம பின்னால. அப்படி இருக்கும்போது வந்து அவர்லாம் அசந்து போயிட்டாரு. வாயில விரல் 5 ஓட்டா எனக்கா இந்த வீட்ல? எப்படி? நீங்க இவங்க கூட சுத்தினதுனால முதல் முறையா உங்களுக்கு 5 ஓட்டு வந்திருக்கு இந்த வீட்லன்றத புரிஞ்சுக்கோங்க வினோத்ன்ற ஒரு வேக்கப் கால் அவருக்கு. அதனால வந்து அவரு மாறிட்டாருங்க இன்னைக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடியே மாறிட்டாரு இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் நல்லாவே மாறிட்டாரு. அது ஒரு பக்கம். அப்போ இந்த விஜே பார்வதிய ஹேண்டில் பண்றதுக்குலாம் முன்னாடி ஒரு மைண்ட் செட்டை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறார் எல்லாருக்குமே கண்டஸ்டன்ஸ்க்கு. வந்த உடனே ஒரு கேப்டன் இவர் நான் வந்து இந்த ஃப்ரெண்டு கிரண்டு அவன் இவன் எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரெயிட்டா நேரா பார்த்து இப்படி பேசுறாரு. எல்லாருக்கும் சேர்த்து ஒன்னா சொல்றேன். இப்படிதான் நான் இருக்க போறேன். இதான் கேப்டன்சி. என் கேப்டன்சில நோ டாலரன்ஸ். இந்த வந்து முட்டாள்தனமா இந்த வந்து பேச்சை கேட்க மாட்டேன், அதை பண்ண மாதிரி அதுக்கெல்லாம் சீனே கிடையாது. நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா போவேன். என் பேஷன்ஸ் நீ டெஸ்ட் பண்ணனா அப்ப நான் நடந்துக்கிற அந்த பனிஷ்மெண்ட் உன்னை வந்து கார்னர் பண்ணுவேன். மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் என் கண்ட்ரோல்குள்ள வச்சுட்டு அந்த டீமுங்களை வச்சு உன்னை வேலை வாங்குவேன், உன்னை கார்னர் பண்ணுவேன் சொல்லிட்டாரு. ஷேம் கார்னர் ஒன்னு சொல்லிட்டாரு. உன்னை அசிங்கமா போய் ஸ்கூல்ல எல்லாம் நிக்க விடுற மாதிரி ஒரு ஓரத்துல போய் அங்க நில்லுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சோ இது வந்து ஒரு இதை கொண்டு வரும் இம்பாக்ட் நான் நினைக்கிறேன். இந்த வாரம் ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அவரோட சூப்பர்பான ஒரு பிகினிங் எஃபர்ட். அதை அவர் 5 நாள் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா வந்து இப்படித்தான் ஒருத்தர் ஏமாத்தினார் ஒரு தடவை. இந்த நான் வந்து வாயை கட்டிட்டு விளாட போறேன் அப்படின்னு சொன்ன துஷார் வந்து என்னப்பா இதைத்தான் நீ சொன்னியாப்பா நாங்களாம் ஃபயர் விட்டமேப்பா உனக்குன்னு சொல்லி விஜேஎஸ்ஏ வந்து கேட்டார். அதனால வந்து அந்த பையனை மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆகாம இந்த அட்டெம்ப்ட் ஒரு 5 நாளும் சூப்பரா கேரி பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இது ஒரு பக்கம். அதே மாதிரி தன்னோட கேப்டன்சியில உள்ள வந்தவொடனே இப்ப அவர் சொன்னதுதான் செய்யறாரு. நிறைய பேர் கேட்டாங்க உள்ள போய் வியானாலந்து எல்லாருமே என்ன இவர் இவ்வளவு நேரம் நிக்க வச்சு இந்த ஒரு 2 பேரோட பிரச்சனை இப்படி பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்கா, அதுக்கு மொத்த வீட்டு வேற உட்கார வச்சிருக்காரு, சாப்பாட்டுக்கு அங்க இதாயிடுச்சு அதை கவனிக்கல அப்படின்னு. பட் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் டேங்கிறனால அவர் வந்து தன்னுடைய கோவத்தை அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா எடுத்த உடனே ஆரம்பிக்க வேணாம், மொத்த வீட்டு நமக்கு அகைன்ஸ்டா திரும்பிடுவாங்க, கொஞ்சம் பொறுமையா அவங்க ஹேண்டில் பண்ணி ட்ரை பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பட் அவர் சொன்ன அந்த இன்ட்ரோவை வச்சு பார்க்கும்போது இதுக்கப்புறம் எவனாவது ஒருத்தன் வாழ ஆட்டினான்னா இவ்வளவு பொறுமையானா இவர் இன்னும் பேசிட்டு இருக்க மாட்டாரு. ஒரே சொருவா சொருவி தம்பி நீ போய் அங்க நில்லு, இதான் ஷேம் கார்னர், நீங்க போய் நில்லு, பார்வதி நிக்கிறியா இல்லையான்ட்டு நாளைக்கு ப்ரோமோ நீங்க பாருங்க, பார்வதியை தூக்கு ஒரே சொருவா சொருவாப்ல. அதனால வந்து செவுத்துல ஏத்தி நிப்பாட்டிட்டு வராங்க. அதனால வந்து அது ஒரு இதுவான கரெக்ட் தான். அவரு இவ்வளவு நேரம் அத வந்து 2 மணி நேரம் கிட்ட வந்து வாதாடுறதெல்லாம் பார்த்துட்டு இனிமே நான் தப்பே பண்ணலடா சாமி என்ன விட்டுருங்கடான்ற மாதிரி கூட சேஞ்ச் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு வந்து ஏன்னா சாப்பாடு ஐயோ சாப்பாடு கிடைக்காம போயிருமோ, கிராசரிய கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிடுவாரோன்ற ஒரு பயத்துல கூட இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம சண்டை இப்ப போட்டுக்க வேணாம் அப்படின்னு ஒதுங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவங்க எல்லாரும். இப்போ இந்த பிக் பாஸ்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. அவரோட ஒரு ரைட் ஹேண்ட் அப்படின்னு தான் வந்து நீங்க வீட்டுல இருக்கிற இந்த வீட்டு தலையை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டு தலைனா வந்து இவங்க எல்லாம் கண்டஸ்டன்ஸ் நினைச்சுக்கிறாங்கன்னா போன வாரம் வரைக்கும் நீ என் கூட ஜாலியா சுத்தி இருந்த, வாடா மச்சான் போடா மச்சான் பேசிட்டு இருந்த, இப்போ நீ வீட்டு தலையானவனே நம்ம கெத்தாயிருவியா, உனக்கு அவனுக்கு ஒரு வீடு தனி ரூம் கொடுத்து உன் போட்டோலாம் எடுத்து ஓட்டிட்டா நீ பெரிய மாசம் ஆயிருவியா, அடக்கு நீ என்னமே ஒரு கண்டஸ்டன் தான் அப்படி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி ஒரு பிக் பாஸ் நினைச்சாங்கன்னா ஏன் வந்து ஒரு ஹவுஸ் கேப்டன் ஒரு வீட்டு தலைன்ற ஒரு இது கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவன் ஒரு தலைவி அப்படின்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ நம்மளுடைய வீடுகள்ல எல்லாம் அது மாதிரி இந்த வீட்டு தலைன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து இந்த கண்டஸ்டன்ட் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இவர மாதிரி பிரவீன மாதிரி எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணணும் இந்த வாரம். இப்படிப்பட்ட ஒரு வீட்டுல கமருதீன் மாதிரி ஒரு ஆளை யாருமே இங்க தட்டி கேட்க மாட்டாங்க. தட்டி கேட்க இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா பிக் பாஸ் தான் இருக்கிற. அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றது இன்னைக்கு இந்த கேப்டனோட வேலை. அப்ப கேப்டனுக்கு இருக்கிற பவர்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பிக் பாஸ் வந்து நீங்க என்ன பண்ணிருக்காரு, இந்த வீட்டுல நீங்க எல்லாம் வந்து உங்க ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண வந்துக்கிறீங்க, ஆனா அதை தொலைச்சிட்டு தான் இருக்கிறீங்க, நீங்க ஒன்னும் பண்ண மாதிரி இல்ல. உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துறேன், சர்வர் யூனிஃபார்மை போட்டு வீடு முழுக்க நீங்க வேலை பாருங்க, எங்கிட்டாவது உங்க துணியெல்லாம் கொடுத்து அனுப்புங்கன்னு ஷாம்புல இருந்து கண்டிஷனர் இருந்து மேக்கப்ல இருந்து லிப் பாம் வரைக்கும் சன்ஸ்கிரீனையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே. அவாவோ ஐயோ மேக்கப்லன்னா என்னையெல்லாம் ஒரு 4 எபிசோடு இல்ல ஒரு எபிசோடே பார்க்க முடியாதுன்னு பல பேர் கதறாங்க அங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவ்வளவு விஷயத்த அவர் பண்ண முடியும்னா சேம் திங்ஸ் ஈவன் த ஹவுஸ் கேப்டன் கேன் டூ.
அப்படின்றதா நான் புரிஞ்சுக்கிறேன் இது. அப்போ ஹவுஸ் கேப்டன்ங்கிறவரு நாளைக்கு என்ன வேணா ஒரு இடத்துல வந்து நீ ரொம்ப பண்ற, உன்னால வீட்டுக்கே டிஸ்டர்ப் ஆகுது, நீ யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறியா, உனக்கு சோறே கிடையாது, ஓரமா போய் உட்காரு போ, நீ ஒரு 1 மணி நேரம் அமைதியா இரு, நீ சாப்பிட வேணா ஒண்ணும் வேணாம், வெளியே போ, உனக்கு அவனுக்கு சாப்பாடே கொடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ரொம்ப ஓவரா சொல்றேன். பட் ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களை கண்ட்ரோல்குள்ள எடுக்கணும்ன்றது தான் அந்த ஹவுஸ் கேப்டன். நீ கண்ட்ரோல்லே எடுக்காம இதுக்கு மேல நான் என்னடா சொல்ல முடியும், இதுக்கு மேல நான் என்னடா சொல்ல முடியும்னு புலம்பிட்டே இருக்கிற கேப்டன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். பட் இந்த வாரம் இந்த கேப்டன் அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். கண்டிப்பா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனா ஒரு நல்ல ஒரு வீக்கா இன்னைக்கு இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கனி அவங்க எல்லாம் வந்து லைக் பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்த்துருக்காங்க லாஸ்ட் வீக். அதெல்லாம் இல்லாம நடுநிலையா இருந்து செயல்பட்டாருன்னா ஒரு சூப்பரான லைக் அவர் சொன்னாரு மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு அவரோட போட்டோவெல்லாம் அங்க பிக்ஸ் பண்ணிட்டு போகும்போது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறோம். பிரவீன் அண்ட் இது வரைக்குமே அவர் ஒரு டீசென்டான கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காரு. ரொம்ப ஓவர் ஷேடோவோ யாருக்கிட்டையும் போய் நின்று பேசுறதோ, அவர் கேம் விளையாண்டது கூட தந்திரமா தான் விளையாண்டாரு. பார்வதி கிட்ட போய் டீல் பேசின மாதிரி போன வீக்ல வந்து டீல் பேசிட்டு எல்லாம் சூப்பரா தான் விளையாண்டாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஹையா தான் இருக்கு பிரவீனை பொறுத்த வரைக்குமே. ஸோ அது பார்க்கலாம். அதான் இப்ப க்ளோசிங் ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, இப்போ நாமினேட் ஆயிருக்கிற கண்டஸ்டன்ஸ் இந்த வாரம் நீங்க பார்க்கணும். இதுல ஏற்கனவே இவங்க வேற இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு அதெல்லாம் வந்து சீசனுக்கு ஒரு தடவை 2 தடவை இவனுக்கு கோல்டன் டிக்கெட் மாதிரி கிடைக்குங்க. இது என்னமோ இந்த சீசன்ல இவனுங்க வந்து வாரம் ஒருத்தன் இந்த வாரம் நீ ஒருத்தனை ஃப்ரீ பண்ணலாம், ஒருத்தன் நீ இது வந்து என்னன்னா இந்த டிவி ப்ராடக்ட்ஸ்ங்கலாம், இந்த சேனல் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, விஜய் டிவி டெலிவிஷன் ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே சேவ் பண்ணி கொண்டு வரதுக்காகவா இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் இது ரொம்ப லூஸ் தனமா இருக்குது. இருக்கிறவனே 15 பேர், அதுல 4 பேருக்கு நீ வந்து நாமினேஷன் ஃப்ரீ, இவனுக்கு கொடுக்குறான் அவனுக்கு கொடுக்குறான்னா வாரம் இதை முட்டாள்தனமா இல்லையா? அது ஏற்கனவே நீங்க வந்து வின் பண்ணி அந்த டாஸ்க்ல வின் பண்ணி வரவங்களுக்கு வேற கொடுக்குறீங்க. கேப்டனை நாமினேட் பண்ண முடியாது. இந்த 2 ஆல்ரெடி போயிருச்சு. இது இல்லாம 2-3 நீ கொடுக்குறனா இது ரொம்ப ஓவர் டூ மச் நான் நினைக்கிறேன். அது ஒரு மேட்டர். பட் அட் எண்ட் ஆஃப் த டே இந்த நாமினேஷன் எப்படி போச்சுன்னு பார்த்தோம்னா 2 சைடு. ஒரு சைடு வந்து ஏற்கனவே திவாகர் அண்ட் இவங்க 2 பேர் பேசிட்டு நம்ம பார்த்தோம். நம்ம யாரும் கலை பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பையன் கமருதீனை குத்திடலாம், அப்புறம் வந்து நம்ம யாராவது வினோத்தை குத்திடலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் இவங்க குத்துறது இந்த மாதிரி பேசி வச்சு இவங்க சைடு பண்ணதை பார்த்தோம். அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து நல்லா பேசி வச்சு, அதாவது இவங்கெல்லாம் வந்து பேசி வச்ச ஆளை குத்துறாங்க, அவங்க பேசி வச்ச வார்த்தை முதல் கொண்டு சொல்றாங்க. ஏன்னா கமருதீனுக்கு தான் பேச வர தெரியாதுல்ல. அவர் என்ன பண்றாரு, மாப்பிள்ளை இப்ப நான் என்னடா அங்க போய் கேட்டா ஏன்னு கேட்டா என்னடா சொல்லணும், பாரு நான் என்ன பாரு சொல்லணும் அப்படின்னு கேட்டாரா, என்ன பண்ணாருன்னு தெரியல. அங்க போயிட்டு ஒப்பிக்கிறாங்க, அடுத்தடுத்த போட்டு காட்டுறாங்களா. கமருதீன் சொல்றதும் வினோத் சொல்றதும் வார்த்தைகள் முதற்கொண்டு ஒரே ரீசனா இருக்குது. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு இமோஷனலா வந்து ஏமாத்துறாங்க அரோரா. அதே பாயிண்ட் வினோத்தும் இமோஷனலா அரோரா இமோஷனலா ஏமாத்துறாங்கன்னு கமருதீன் சொல்லாம இல்ல பாரு சொல்லாம எப்படி தெரியும், நம்ம பார்வதி சொல்லாம எப்படி தெரியும் அரோராக்கு, ஐ மீன் சாரி நம்ம வினோத்துக்கு. அப்ப அது வந்து கரெக்ட். அப்ப இவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசி வச்சு பாயிண்ட்ஸ் முதற்கொண்டு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இவங்க டார்கெட் இங்கே பண்றாங்க, அவங்க டார்கெட் இங்கே பண்றாங்க. பட் டார்கெட்டட் யாரெல்லாம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து நம்ம இவர் வந்து 10 ஓட்டை வந்து இருக்கிற 15 பேர்ல அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொடுமை. அப்போ நான் என்ன சொல்றேன்னா 10 ஓட்டு உங்களுக்கு வந்திருக்குது, உள்ள இருக்கிறது 15 பேரு. அப்ப அதுல ஓட்டு போடாத 5 பேர்ல ஏற்கனவே நீங்க ஒண்ணு, உங்க பக்கத்துல வந்துக்கிற பார்வதி ஒண்ணு. இது இல்லாம உங்களை மொத்தமா இந்த வீட்டுல ஓட்டு போடாம விட்டவனுங்க 3 பேர் தான் இருக்கிறானுங்க அப்படின்றது வந்து பெரிய கொடுமை இவருக்கு. சோ இது வந்து ஒரு 10 ஓட்டு. அடுத்து விஜய் பார்வதிக்கு வந்து 7 ஓட்டு, நம்ம வினோத்துக்கு 5 ஓட்டு, இவர் கலையரசனுக்கும் அரோரா 2 பேருக்குமே தலா 3 ஓட்டு விழுந்திருக்குது. சோ ஒரு 5 பேர் வந்து இப்ப நாமினேட் ஆயிருக்கிறதா நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 5 பேர் என்ன மாதிரி கண்டஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா, பார்வதியை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க இல்லைன்னா இன்னைக்கு வந்து பிளஸோ மைனஸோ கண்டென்ட்டே இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ப்ரோமோ கிடைக்குது, ஒரு சண்டை போறாங்க, முட்டாள்தனமா பண்ணி நம்மளை கோவப்படுத்தினாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே பேசுறதுக்கு ஏதோ 4 விஷயம் இருக்குது எப்பான்ற ஒரு கேரக்டர் இவங்க கண்டிப்பா ஓட்டு போட்டு காப்பாத்தினாலும் வச்சுக்கோங்களேன். இவங்களுக்குலாம் ஒரு பெரிய இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் ஒரு ஃபேன் ஆர்மினா இருக்கும், போட்டுக்கிட்டு கொண்டு வந்துருவாங்க. ஸ்ட்ராங்கான ஆர்மி இருக்கு வெளியில, வெளியே தூக்க மாட்டாங்க இந்த மாதிரி கேரக்டர்லாம். ஆமா. அப்புறம் வந்து இதுல அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா வந்து கமருதீன் இருக்காரு, மிகப்பெரிய டேஞ்சர் லைன்ல உட்காந்துட்டு இருக்காரு. பிகாஸ் அவர் பண்ண வேலைகள், அவர் பண்ண சேட்டைகளுக்கு வெளியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படா தூக்கி வெளியே சொருவலான்னு சொல்லி. ஆனா இப்ப இந்த வாரம் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே வந்துட்டு, ஐயா என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லாம, ஐயா என் பேரு பாஷா, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு மாணிக்கம், அப்படி இப்படி போயிட்டாரு இப்ப இவர்.
சோ இப்படிப்பட்ட இவர் வந்து இந்த மாணிக்கம் எப்ப பாஷாவா மாறுவாரு, இல்ல வந்து எப்ப வந்து மாணிக்கமா அப்படி இருப்பாருன்றதெல்லாம் அவர் கையில தான் இருக்குது. அதை வச்சுதான் வெளியே போடுறவங்க ஓட்டு அவனுங்க கையில இருக்குதுங்கிறத அவரு ஒரு கேட்டகரி. சோ இது டேஞ்சரஸ் ஜோன். அடுத்த 3 பேர்ல கலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டென்ட் கொடுக்கணும். அவர் இந்த வாரம் கண்டென்ட்டே கொடுக்கணும். இவன் சும்மா வாழ்ந்துருவான் குத்துரா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இதுல வந்து குட்டாம்போக்கில குத்துவாருன்னு நம்ம இவங்க சொல்லுவாங்க பாருங்க பார்வதி, அந்த மாதிரி குட்டாம்போக்கில வேணா குத்துனான்னா இவர் கிளம்பி போயிருவாப்ல. அடுத்து மிச்சம் 2 பேர் யார் இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு சைடு அரோரா, ஏற்கனவே அவங்க சைட்லயும் கண்டென்ட் லேக் இருக்கு. அவங்களுக்கு வந்து பிளஸும் இல்ல மைனஸும் இல்லைன்னு நியூட்ரலா உட்காந்துருவாங்க. இந்த நியூட்ரல் கேரக்டருங்க சம்டைம்ஸ் தப்பிப்பாங்க, சம்டைம்ஸ் மாட்டிக்குவாங்க. சோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. கடைசி ஆள் வந்து நம்ம வினோத். நல்லா இருந்த பேரை தேவையில்லாம இந்த பார்வதியோட சேர்த்து கெடுத்துக்கிட்டாரு. பட் அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னன்னா அவர் என்டர்டெயின் பண்ணுவாரு, கண்டென்ட் கொடுப்பாரு, பாட்டு பாடுவாரு. இன்னொன்னு சின்ன ஒரு 2 நாள் பண்ண தப்பு தான் அந்த பார்வதியோட செஞ்சு போன வாரத்துல டக்குனு நம்ம மாத்திக்கிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவரும் தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு டேஞ்சர்ல யார் இருப்பா அப்படின்னா ஒண்ணு அரோரா, இன்னொன்னு நம்ம இவர் கலை. இந்த 2 பேர் மேலதான் வந்து ஒரு பெரிய அடி விழுன்னு நினைக்கிறேன். கமருதீன் கூட ஒருவேளை இவங்க ஓட்டு போட்டு மாறிட்டாருன்னு காப்பாத்த வாய்ப்பு இருக்கு. கமருதீனுக்கும் ஈக்குவலி லைக் பாரு ஈக்குவலா பாருவோட ஃபேன்ஸ் எல்லாம் கமருதீன் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. அதனால இப்ப வந்து டபுள் ஸ்ட்ராங்கா இருக்குது கமருதீனுக்கு இப்போ எல்லாமே வந்து. ஏன்னா நம்ம பாரு தலைவி கூட இருக்காண்டா வந்தாண்டா தலைவன்ற மாதிரி வெளில அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவருமே ஸ்ட்ராங்கா இருக்காரு. வெளியே ஓட்டே யாருப்பா போட மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கலைக்கு ஓட்டுகள் கம்மியா விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரை சேவ் பண்ணாம விடுவதற்கு அவர் ரொம்ப டேஞ்சர்ல இருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா வந்து கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்ற டேஞ்சர்ல அரோரா இருக்கிறாங்க. அவங்க வந்து 2வது இடம். சோ 3வது இடத்துக்கு தான் வந்து வினோத் வருவாரு, 4வது கமருதீன், 5வது வந்து பாரு. இப்படிதான் போகும். சோ த ஃபர்ஸ்ட் 2 டேஞ்சர் பீப்புள் ஆர் இவங்க 2 பேர். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். யார் வெளியே போறா இந்த வாரங்கிறது. இவங்கள யாரு வெளியே போனாலுமே வந்து இது வந்து ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணும். கமருதீன் வெளியே போயிட்டு ஒரு பெரிய இம்பேலன்ஸ், இல்ல வந்து விஜய் பார்வதியோ இல்ல ஒரு வினோத்தோ போனாலும் அது ஒரு இம்பேலன்ஸ் தான். யாரு போனாலுமே அந்த ஸ்குவாட்ல ஒரு ஆள் குறைவாங்கும் போது இது வந்து ஒரு இம்பேலன்ஸை இது பண்ணிட்டே இருக்கும். அது எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட், ஓகே பிரியா, நாளைக்கு சந்திப்போம். வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா பேச வேண்டியது இல்லையே? அவ்வளவுதான், கேம் இன்னைக்கு அவ்வளவுதான். கேப்டன்சி தான் ரொம்ப ஹைலைட்டடா இருந்துச்சு, மத்தபடி எதுவும் பெருசா இல்ல. அப்புறம் அந்த ஒரே ஒரு சண்டை திங்கட்கிழமை தானே, அதான் கொஞ்சம் பொறுமை. அவ்வளவுதான், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதானே துணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். நாளைக்கு பாருங்க ஆட்டத்தை அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு ஷோ முடிஞ்சது. பாப்போம் நாளைக்கு என்ன எப்படி பண்ண போறாங்க. ரைட், ஓகே பிரியா, பை.